ஹாய் மக்களே, நான் இந்த கரூர் பொண்ணு சபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹேர் கட்டிங், அது கூட ஹேரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் வந்து நான் ஒரு வீடியோஸில் பார்த்தேன். அது தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எப்போவுமே எனக்கு முடி கட் பண்ணுறதுக்கு மனசே வராது. முதல்ல லாஸ்ட்டில் கொஞ்சமாக தளவு மட்டும் வெட்டுவேன். இப்போல்லாம் எனக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சதோ, எவ்வளோ தூரம் வெட்டினா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதோ அந்தளவுக்கு நான் கட் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக கட் பண்ணதுன்னா சோழன் பிறந்தப்போ வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுக்காக கட் பண்ணேன். ரெண்டாவது சோழனுக்கும் செலியனுக்கும் மொட்டை அடித்து காது குத்தும்போது எடுக்கும்போது ரொம்ப முடி ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போது எனக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணுனதுலேருந்து எவ்வளோ வளர்ந்தாலும் அதே லென்த்து நான் கட் பண்ணிக்கிறது முடியும். இந்த நான் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன். யூடியூப்பை பார்த்து நல்லா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டு அது கூட லெமனு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் இல்லை விளக்கெண்ணெய் ரெண்டையுமே இது பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணணும். இது வந்து எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரில, ஏன்னா நானே ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். முடி வந்து அங்கங்கே சுருட்ட முடியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் ஆகுறது தெரியும். என்னோடது ஏற்கனவே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ கடைசியில் தெரியும் என்னோடய முடியை பார்க்கும்போது இந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. கல்யாணம் ஆன 10 மாதத்தில் செல்லியன் கையில் அதில் இருந்தே எனக்குன்னு நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணிக்க மாட்டேன். சோளா பிறந்து இப்போ ஒரு 1.5 வயசு ஆகுது. இப்போ இருந்து இனிமே ஒவ்வொரு விஷயமும் எனக்குன்னு நான் ரொம்ப கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். இந்த பேஸ்ட் பண்ணுறது, நம்ம ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே நம்ம தனியாக பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னொரு ஆள் இருந்து நமக்கு அதை அப்ளை பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியாக அப்ளை பண்ணும்போது மொத்தமாக ஒரேடியாக சுருட்டின மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் தலைக்கு குளித்து 2-3 நாள் ஆச்சு. லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அப்போவே என்னோடய முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுது பாருங்கள். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்ளை பண்ணி குளித்து முடிச்சு வந்தாச்சு. என் முடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. சாஃப்டாகவும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஒன்றும் ரொம்ப வரல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு நான் அந்த கட்டிங்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பேக்கில் அது யூவா வியான்னு தெரில, ஆனால் அது ஒரு போனி டெயில் போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹேர் கட் பண்ணதும் என்னோடய முடி இப்போது சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா இதே டைப் கட் பண்ணிக்கங்க, இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.